8,000 கோடி மட்டுமே தான் கிடைத்துள்ளது மத்திய அரசிடம். நம்ம பட்ஜெட்ல பாமக பட்ஜெட்ல இப்ப தாக்கல் செய்ததில் 2026-27 ஆண்டுல நிழல் நிதி அறிக்கையில் மத்திய அரசின் வரி வருவாயில் பங்கு 56,413 கோடி. கடந்த ஆண்டும் இந்த ஆண்டும் ஒரே மாதிரி நம்ம மதிப்பீடு செஞ்சிருக்கிறோம். ஆனால் அதுல மானிய உதவிகள் 43,617 கோடியாக இருக்கும். ஜிஎஸ்டி வரி விதிகள் குறைக்கப்பட்டிருப்பதால் வரி வருவாயில் பங்கு சற்று குறையும். திமுக ஆட்சியில் 2025-26 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையில் மொத்தம் வருவாய் பார்த்தீங்கன்னா 3,34,569 கோடியாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அது வெறும் 2,91,219 கோடி மட்டுமே கிடைத்துள்ளது. நம்ம பாமகவுடைய நிழல் நிதி அறிக்கையில் மொத்தம் வருவாய் வரவுகள் ரெவென்யூ ரிசீப்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 6,71,891 கோடியாக இருக்கும். வரி அல்லாத வருவாய் கணிசமாக அதிகரிக்கப்பட்டதால் தான் இது சாத்தியமாகியுள்ளது. திமுக ஆட்சியில் 2025-26 ஆண்டில் வருவாய் பற்றாக்குறை ரெவென்யூ டெபிசிட் 41,635 கோடியாக இருக்கும் என்று மதிப்பிட்டிருந்த நிலையில்